கொட்டுன்னு கொட்டுற மழையில கொடை இருந்தா கூட வருவேன் அப்படின்னு சொல்ற உறவுக்கு மத்தியில ஒருத்தன் வெளியில போறீங்களா போங்க நான் வீட்டை பாத்துக்கிறேன்னு வீட்டுல இருக்கான். இன்னொருத்தன் வாங்க நானும் உன் கூட வருவேன்னு ஓடி வர்றான். ஏன் கூட எல்லாம் இல்லைங்க, ஸ்ரீ கூட. வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற தண்டாயுதபாணியை கும்பிட்டு வரலான்னு போனங்க. டிட்டி அங்க நமக்கு முன்னால வெயிட்டிங். மழை கொட்டுதுன்னா உங்க வீட்டுல இருக்கிற வாயில்லா ஜீவன்கள் உங்க பின்னாடி எதை பத்தியும் யோசிக்காம நடந்து வருவாங்களா அப்படின்னா அவங்கள பத்தி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நாம அவங்களுக்கு ஒரு பாராட்ட போட்டுருவோம். அண்ணன் சாமி கும்பிடட்டும், நாம அண்ணனையே கும்பிட்டுக்கிருப்போன்ற மாதிரி உட்காந்து அவங்க அண்ணன் முகத்தையே பார்த்துட்டு இருக்கான். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் வீடியோ எடுக்கிறேங்க. ஏன் சாமி கும்பிடாம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன்ற கேள்வியெல்லாம் வச்சிடாதீங்க. உள்ள இருக்கிறவரை சாமின்னு நம்ம கையெடுத்து கும்பிட்றோம். காரணம் நம்மளுடைய மூதாதையர் தான். உண்மைதானங்க, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லைல்ல. சுவாமி தரிசனம் அருமையாக இருந்தது. இவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச முருகர். காலையில் எழுந்த உடனே தண்டாயுதபாணியை கும்பிட்டு தான் நான் அடுத்த வேலைக்கு போவேன். இப்போல்லாம் கோபுர தரிசனம் தாங்க. ஏன்னா அப்போ இருந்தவர் கொட்டகையில் இருந்தார், இப்போ இருக்கிறவர் கொஞ்சம் மாளிகைக்கு வந்துட்டாரு. சரிங்க, சாமி கும்பிட்டாச்சு, வீட்டுக்கு போகணும். வெளியில் மழை பெய்யுது, இவனுக்கு 2 பேருமே நனைஞ்சிருவானுங்க அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் நின்னேன். இருந்தாலும் மழை விடுற மாதிரி இல்லை. சரி வாங்கடா போயிடலாம் அப்படின்னு கூப்பிட்டா டிட்டி யோசிச்சுட்டு அண்ணன் மலையில் நிற்கிறான், நானும் ஓடுறேன்னா அண்ணன் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கான். மழை பெய்யுறதுன்றது எல்லோராலும் வரவேற்கப்படக்கூடிய ஒன்று தான். ஆனால் எந்த நேரத்தில் பெஞ்சா வரவேற்பாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது மாதிரி தான். பின் குறிப்புங்க, நான் காட்டுற இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக்கும் ஷேரும் பண்ணாதீங்க. அண்ணன் பின்னாடி ஓடுற ஓட்டத்தை பாருங்க. டிட்டி கட்டை வீட்டை பார்த்துட்டு வீட்டில் இருப்பான். ஏன்னா கட்டைக்கு கால் முடியாது, அதனால எல்லா இடமும் வரமாட்டான். சாமி கும்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் பிரசாதத்தை டிட்டியும் கட்டையும் சாப்பிட்டானுங்க. ஸ்ரீ இப்பதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். 4-5 கேமரா எடிட்டிங் ப்ராசஸோட உருவாக்கின வீடியோ இல்லைங்க இது. கட்டை டிட்டியோட இயல்பு வாழ்க்கை இது.